ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கமா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவோட சென்டர் டாக்கிங் பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா பவுன்ஸ் பேக் ஆகி ஸ்டெபிலைஸ் ஆகிருந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வார் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட உத்தரவுப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 to 4 பிளேசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம் பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கதா வந்து, அதாவது மிசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஈரானில். ஸோ இதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனிக் அண்ட் ஒரு குளோபல் அட்வர்சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாயிருக்கு. திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் திஸ் டவுன்ஃபால். ஏன் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து இதாகும்னா, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் டைம்ஸில் when it comes to வாராக இருக்கட்டும், இல்லை ஒரு குளோபல் பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் சப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அந்த கண்ட்ரியோட எக்கனாமியாக இருக்கட்டும், இல்லை அது இன்ஸ்டியூஷனல் அடாப்டர்ஸாக இருக்கட்டும், யூஎஸ்லேயுமே இருக்க இன்ஸ்டியூஷனல் அடாப்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க இருக்கிற டிஃபென்ஸ் டீமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசோர்ஸை வந்து கரெக்டாக டிஃபென்ஸுக்கு தான் அலோகேட் பண்ணுவாங்க தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடிஎஃபோட இன்ஃப்ளோஸாக இருக்கட்டும், இல்லை உள்ள வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக கம்மியாயிரும். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு டிசிஷன் எடுத்து இந்த மாதிரி அவங்க மிசில்ஸ் லான்ச் பண்ணதால் கண்டிப்பாக அடுத்து அவங்களுக்கு வேறு ஏதாவது கண்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நுழையிறது சான்ஸ் இருக்குது. தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் ரஷ்யா அண்ட் சைனா மைட் ஆல்சோ என்டர் இன் டு திஸ் டிஸ்கஷன். ஆல்ரெடி ஈரான் இஸ்ரேல் இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பீஸ், நீங்கள் யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து பீஸை வந்து நிலைநாட்டல் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மிசில்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு எய்டாக வந்து பார்த்திங்கன்னா மேபி ரஷ்யா வரலாம், இல்லை சைனாவும் வரலாம். அப்படி வந்தாங்க அப்படின்னா அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் செப்ரேஷன் தான் கொண்டு வரும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸ் வந்து இங்கே நிலவிட்டு இருக்கிறதால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டவுன்ஃபாலை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அண்ட் கம்மிங் டு தி கமெண்ட் செக்ஷன், நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கெஸ்ஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரிகார்டிங் இந்தியாவில் வந்து பிட்காயின் ETF வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குது, வருமா வராதா, இல்லை என்ன ரிஸ்க்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒருத்தர் போட்டிருந்தாரு, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் ETF will never come அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி எஸ், ஏன்னா நானும் அந்த வீடியோவே சொல்லி இந்த கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் மேபி பிக் பிளேயர்ஸ், இந்த ரிலையன்ஸ் இல்லை HDFC அவங்க எல்லாமே பிக் பிளேயர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. யூஎஸ், யூகே, ஜப்பான் அப்படின்ற நிறைய ஜிடிபியில் நல்லா டாப் 5 டாப் 6 இருக்க கண்ட்ரிஸ் எல்லாருமே இந்த கிரிப்டோ ETFs வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடாப்ஷனாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வில் ஆல்சோ பி ஃபோர்ஸ்டு, கண்டிப்பாக அவங்களும் இந்த செக்டாருக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக முடியாது அப்படின்னு ரூல் அவுட் பண்ண முடியாது, டைம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வேணால் நம்ம வந்து சொல்லலாம். ஆக்சுவலி இன்னொரு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்தது, பட் ஆனால் கரெக்டாக எனக்கு புரியல. 1000 காயினுக்கு 100%க்கு 3 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை பேஸ் பண்ணி அவர் கேட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் கிளாரிட்டியாக சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிட்டாரண்ட் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 rupeesக்கு பை பண்ணேன், இப்போ கரண்ட்டாக வேல்யூ 0 rupees ஷோ ஆகுது, ஆல்சோ சாட்ஸ் காயின் ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்டிருந்தார். ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா BTT அந்த பிட்டாரண்ட் காயின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான லோ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கு. எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 99% இப்போ வந்து உங்களோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சா உங்களுக்கு வேறு வழியில் நீங்கள் விற்கவும் முடியாது. ஏன்னா மினிமம் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக விற்கவும் முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே விடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமே தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. இல்லைனா அந்த BTT கார்டு வந்து ஒரு பெரிய பிக் லிஸ்டிங் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இல்லைனா நீங்கள் லாங் டர்மாக வெயிட் பண்ணுறதோட வேறு ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடையாது. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தேன், ப்ரோ டெல் அபவுட் ஃப்ளாக்ஸி பே வேலட், இதில் USDT பை பண்ணால் டேக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக USDT வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பை பண்ணுறதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. பட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் USDT செல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டேக்ஸபிளாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து படிக்காங்க. அது வந்து பை அண்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் UPI ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் USDT வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கலாம். அது வந்து பை பண்ணுறதுக்கு வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் taxable. So that is the news I want to share with you guys today. So stay tuned to Kama Crypto for more interesting news regarding cryptocurrency.